எனக்கு ரைஸ் பவுல் தான் வேணும். சரி கொஞ்சம் இருங்க, நாம வேணும்னா பக்கத்து ஊர்ல இருந்து ஆர்டர் பண்ணலாமே. பண்ணலாம் தான். ஒரு வார்த்தை நீங்க கிச்சிரா கோராமன் கடையில கேட்டுக்கோங்க. சரி ஒரு வாட்டி கேட்டு பாப்போம். டேய், நீங்கெல்லாம் எதுக்கு வேலைக்கு வர்றீங்க? அத தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? Got the man with the plan right here. Bringing swag with the man right here. ஹோகாகேங்கிற பதவியையும் தாண்டி ஒரு சக்தி வாய்ந்த பதவியை நிச்சயமா அடைவேன். கண்டிப்பா அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சென்சை. ரொம்ப நன்றி லீ. அது இருக்கட்டும், ஹோகாகே பதவியை தாண்டி அப்படி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. தெரியலையே. படுத்தி வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அவனை கொன்னுட்டு அந்த சாஸ்கேன அடிமைப்படுத்தினா. ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம என்ன சித்திரவதை பண்ணான். நாம கூட 100 வருஷம் வாழணும்னு நினைச்சேன், எல்லாம் வீணா போச்சு. கக்காஷி, ஒரு வழியா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம் போல. ஆனா நீ எப்படி இருக்காங்கறத நான் கொஞ்சம் சோதிக்கணும். ஓகே. அங்க நடந்த எதுவும் உன்னை காயப்படுத்தல? இல்ல, நான் நல்லா இருக்கேன். சாரி, அப்ப ரொம்ப நாள் ஆச்சுல, ஒரு போட்டி போடலாமா சொல்லு. புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். முன்னாடி நாம 2 பேரும் ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாமா? சரி, என்ன கண்டிஷன் சொல்லு. சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. அதனால உடனே ஓடி போய் ஒரு ரைஸ் பவுல எடுத்துட்டு வாங்க. ஓத்துக்குதான் இவ்வளவு சீன் போட்டியா? இருந்தாலும் நம்ம இதெல்லாம் விக்கலனா அவரு நம்மளோட உயிரை எடுத்துருவேன்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒருவேளை நம்ம 2 பேரும் மட்டும் கட்டி போட்டு அந்த ஷோவை பார்க்க வைப்பாரோ? அவரு பாடுறத நம்மள ஃபோர்ஸ் பண்ணி கேட்க வைப்பாருன்னு நினைக்கிறேன். லீ, யாரு ஜெயிச்சாங்க? கக்காஷி சென்சை இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாரு. சென்சை, பின்னாடி பாருங்க. என்ன? நான் நல்லா இருக்கேன். இதுல என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் அதை பாத்தீங்களா? இப்படியே போச்சுன்னா நம்ம தலைவருக்கு தலையே இல்லாம போயிடும். எப்ப பார்த்தாலும் பேக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இருக்காரு. என்னோட கடைசி கச்சேரிக்கு நீங்க எல்லாரும் தவறாம வந்துருங்க. மனசு விட்டு சரிங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கே. ஓகே மாஸ்டர், ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த எல்லா டிக்கெட்டையும் நாங்க எப்படியாவது வித்துறோம், இல்லன்னா உயிரை விட்டுருவீங்க. இந்த ஊருக்கு மட்டும் ஹீரோ இல்ல, எனக்கும் தான் நருட்டோ. இல்ல, நான் ஹீரோலாம் கிடையாது. சரி, இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? நருட்டோ, அதே குரலு கோனஹமரு. நீ எப்படிங்க அழகான பொண்ணை பார்த்து கோனஹமருன்னு சொல்ற? இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இதுவா, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குப்பை தொட்டில இருந்தது எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய், இதெல்லாம் நியாயமே கிடையாது தெரியுமா? நல்லா புரிய வச்சிருக்க. உடனடியா முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க சுனாடே. நீங்க இதுக்கு தயாரா இருக்கீங்களா? போன தடவையே ஒரு சின்ன பையனை தானே முழுசா நம்பி இருந்தீங்க. உங்களுக்கு வயசானதுனால வீக்கா இருக்கீங்களோ? கொடை மிளகா மாதிரி மூக்கு இருந்தா எல்லாத்துலயுமே நுழைப்பீங்களா? கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க. எனக்கு இதெல்லாம் பத்தாது. என் சக்கரை முன்ன மாதிரி இல்ல இப்போ. எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. உடனே போய் கொண்டு வா. ஏன் வாயா
ஆமா நருட்டோ, நல்லா ஆன திறந்து வை. இன்னும் நல்லா வாய தர. இது போதும், நான் இப்ப உள்ள போறேன். உண்மையான காதல இந்த பசங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு புரியுதுமா, நானும் உன் இடத்துல இருந்திருக்கேன். முடியலடா எப்பா. சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னடா சொன்ன? சரி, இப்போ இறைய தூக்கி போடுவோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பெரிய மிருகத்தை பிடிக்கிறதுக்கு தேவையான ஒரு இறை. உன் ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. என் உருவத்தை வச்சு என்ன பண்ற? உன்ன மாதிரி ஒரு பில்டப் காட்டுறவன் தான் இதுக்கு சரியான இறையா இருக்கும். முடியாது. அடடா, சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயேவா? நடந்த தாக்குதல்ல ஊர் மக்களே சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்காங்களாம். பரவாயில்ல லேடி சொன்னாடே, அவங்க கால்ல விழுந்தாவது உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன இவன் திடீர்னு மறைஞ்சிட்டான்? சாரி. எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே. சொல்லுங்க கொள்ளு தாத்தா சேஜ். உன்னை நானே சமன் பண்ணணும்னு நினைச்சேன். பரவாயில்ல. ஆமா, உன்னோட பேர் என்ன? நீயும் நானும் இதுவரை ரைவல்ஸா இருந்திருக்கோம். ஏன் உனக்கு எனக்கு நடுவுல 100 மேட்சஸ்க்கு மேல நடந்திருக்கு. அதனால இன்னொரு ஆட்டம் ஆடலாம். அப்படின்னா சரி. சரி, ஷேரிங் என்ன யூஸ் பண்ணாத. ராக் பேப்பர் சீசர்ஸ். அதோட பாக்குறதுக்கு கெத்தாவும் இருக்கேன். பி எங்க இருக்க? அங்கே நில்லுங்க, கொஞ்சம் விட்டுருந்தா என் மூச்சே நின்னு இருக்கும். நல்லா கேட்டுக்கோ. இப்ப நான் உன்னை ஒரு மிஷனுக்கு அனுப்ப போறேன். ஆமா, என்ன ட்ரெஸ் நீ போட்டிருக்க? நிறுத்துங்க, நிறுத்துங்க. நான் அந்த ட்ரெஸ் நிறைய காசு கொடுத்து வாங்கினேன், நீங்க பாழாகிட்டீங்க. சாஸ்கேவையும் நான் எதிர்க்கணும். என்ன நடட்டும்? என் செல்ல பிள்ளை, நாம கிளம்பலாம். மாட்டிக்கிச்சு. அதுக்கு என்னோட இறை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொம்மையா இருந்தாலும் எனக்கே வலிக்குது.